முகத்தில் காணப்படும் பிக்மெண்டேஷன் கருப்பாக இருப்பது போன்றவற்றை நீக்கக்கூடிய கெமிக்கல் பீல்ஸ் என்று சொல்லுவது. தற்போது உலகமெங்கும் மிக பிரசித்தமாக பாவிக்கப்படும் ஒரு பொருள் தான் கெமிக்கல் பீல்ஸ் என்று சொல்லுவது. பீலிங்ஸ் ஒன்று செய்கிறதுக்கு முதல் ஒருவருடைய தோலை மிக நன்றாக பார்த்து அவருக்கு பொருத்தமானதை தெரிவு செய்து கொள்வோம். ஆயிரக்கணக்கான பொருட்கள் தற்போது வந்துள்ளது கெமிக்கல் பீல்ஸில். இது முக்கியமாக தாவர வகைகளில் இருந்து தான் தயாரிக்கப்படுது. சில வகையான பழங்களில் இருந்து அல்லது சில வகையான தாவரங்களில் இருந்து பெறப்படும் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது இந்த கெமிக்கல் பீல்ஸ். அப்போ சிலருக்கு முகத்தில் கருமையாக காணப்படும். சிலருக்கு அதனால் அநேகமான ஆட்கள் அவங்களோட கான்ஃபிடென்ட்டை முழுக்க இழந்துடுவாங்க. ஒரு இடத்துக்கு நேரடியாக போய் பேசிக்கொள்ள முடியாது. மற்ற ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் அவங்களும் கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. தன் முகம் எல்லாம் எப்படி இருக்குண்டு. ஆகவே அவங்களுக்கு ஒன்று அது சூரிய ஒளியால் ஏற்படுறதாக இருக்கலாம், கொஞ்சம் வயசு போகிற காலத்தில் ஏற்படுறதாக இருக்கலாம், மற்றது பல காரணங்களால் இது ஏற்படுகிறது. இவற்றையும் இது முழுக்க நீக்கி பழைய மாதிரி அவங்களோட தோல் இருக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. இந்த பீலிங்ஸ் முகத்துக்கு இந்த பீலிங்ஸ் போட வேண்டுமென்றால் முகத்தை நன்றாக க்ளீன் பண்ணதுக்கு பிறகு மற்றது அவங்களுக்கு ஒரு பெட்ச் டெஸ்ட் ஒன்று செய்து அவருக்கு பொருத்தமானதா இது என்பதை கண்டறிந்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்கு அது முகத்தில் நாங்கள் அப்ளை பண்ணி வைத்திருந்து பிறகு நாங்கள் க்ளீன் பண்ணி சொல்லுவோம். இவ்வாறு செய்வதனால்தான் அது தொடர்ச்சியாக நாங்கள் சொல்கிற காலங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்வதனால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த கெமிக்கல் பீலிங்ஸால் கிடைக்கும் நன்மைகள் சம்பந்தமாக உங்கள் முகத்தில் உங்களுக்கு முகப்பருக்கள் காணப்படுமாக இருந்தால் இவற்றை ட்ரீட் பண்ணக்கூடிய தன்மை இந்த பீலிங்கில் காணப்படுகிறது. மற்றது நாங்கள் அப்ளை பண்ணும் போது இதில் பாவிக்கக்கூடிய இந்த மருந்து முகத்துக்குள்ளுக்கே போய் அந்த முகப்பரு இருக்கிற இடங்களில் இருக்கிற கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அந்த போஸுகள் என்று சொல்லக்கூடிய முகப்பருவை ஏற்படுத்தக்கூடிய அந்த இடங்களையும் க்ளீன் பண்ணி விடும். அது மற்றது எக்ஸ்போலியேட் வெளியில் இருக்கிற இறந்த கலங்கள் எல்லாத்தையும் நீக்கி விடுறதால அந்த போஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். இதனால் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த முகப்பருவை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் அழிவடைகிறது. அடுத்தது மீண்டும் புதிய தோல் ஒன்று உருவாக்கப்படுகிறது. ஆகவே அந்த முகப்பரு முழுக்க நீங்கி போகிறதுக்கு இது வழியை ஏற்படுத்துகிறது. லார்ஜ் போஸுகள் காணப்படுறாக்கள முகத்தை எடுத்துக்கொண்டோம்னா அவங்களுக்கு மிகவும் பொருத்தமானது இந்த பீலிங் செய்கிறது. இது என்ன நடக்குமெண்டா இந்த லார்ஜ் போஸ் இருக்கிற ஆக்களில் போஸ் எல்லாத்தையும் சுருக்கி அது சின்னதாக்கக்கூடிய தன்மை இந்த பீலிங் செய்வதனால் ஏற்படுகிறது. சிலருக்கு ஃபைன் லைன்ஸ்கள் காணப்படும். இளம் பருவத்திலேயே சிலருக்கு வர தொடங்கும். அல்லது ரிங்கிள்ஸ் காணப்படும் கொஞ்சம் வயது போக போக. அப்படியான ஆட்களுக்கு அதுக்கண்டு வேறு வகையான பீலிங்ஸ் இருக்குது. அதுகளை பாவிச்சு வர அந்த உரிய முறையில் நீங்கள் அந்த சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு வரும்போது அவங்க எல்லாம் நீங்கி பழைய மாதிரி உங்களோட முகம் தோற்றம் வரும். தோலுக்குள்ளே இருக்கிற கொலாஜன் லேயர்ஸ் எல்லாத்தையும் அதை ஸ்டிமுலேட் பண்ணி கொலாஜனை திரும்பவும் உருவாக்கி நீங்கள் பழைய மாதிரி இது ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷனாக உங்களுக்கு காணப்படும் இந்த ரிங்கிள்ஸ்களுக்கும் ஃபைன் லைன்ஸ்களுக்கும். இதில் முக்கியமான தொழில்களில் ஒன்று எங்களோட இறந்த கலங்களை அது எல்லாத்தையும் நீக்கி உங்களோட ஸ்கின்னை அழகுபடுத்துவதில் மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. மற்றது இது முகத்துக்கு கழுத்துக்கு எங்களது கைகளுக்கு பாவிக்கக்கூடிய மற்றது இவ்வாறு பாவிக்கும் போது எங்களோட முகம் கழுத்து கை போன்ற பகுதிகள் மிகவும் ஸ்மூத்தாகவும் நல்ல கிளியராகவும் வரக்கூடிய தன்மை ஏற்படும். மற்றது ஒவ்வொரு வகையான பிரச்சனைக்கும் பாவிப்பதற்கண்டு ஒவ்வொரு வகையான பீல்ஸுகள் காணப்படுகிறது. மற்றது அந்த பீல்ஸ்லேயும் ஒவ்வொரு பெர்சன்டேஜஸ் இருக்கிறது, கன்சன்ட்ரேஷன்ஸ்
சிலது குறைவாக இருக்கும், சிலது கூடுதலாக காணப்படும். மற்றது சிலருக்கு அந்த முகம் வந்து தொங்கி கொண்டு காணப்படும். கொஞ்சம் வயசு போன ஆக்கள் மாதிரி இளம் வயதிலேயே தொங்குறதும் இருக்குது. அதுகளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்கள் நாங்கள் செய்கிறோம். அதில் ஒன்று பீடியோ த்ரெட்ஸ்ன்னு சொல்லி அந்த த்ரெட்ஸ்களை நாங்கள் இன்சர்ட் பண்ணுறது இருக்குது. மற்றது பிஆர்பி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. மற்றது லேசர் ட்ரீட்மெண்ட்டால் செய்யலாம். மற்றது சின்ன சின்ன மைக்ரோ சர்ஜரிகள் மூலம் இந்த முகம் தொங்கி கொண்டிருக்கிறத நாங்கள் சரியாக்கலாம். சில வகையான பீலிங்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. அவற்றை பாவிக்கும் போதும் இதே விஷயங்கள் இலகுவாக நடைபெறுறது. பீலிங்ஸுகள் செய்கிறது நான் ஏற்கனவே சொன்ன ஏனையவற்றை விடவும் விலை குறைந்ததும் கூட. மற்றது சிலருக்கு வந்து முகப்பருக்கள் ஏற்பட்டு அந்த முகப்பருக்களால் நிறைய தழும்புகள் காணப்படும் முகத்தில். அந்த பெரிய பெரிய தழும்புகளை விட அந்த சிறிய தழும்புகளாக சிலருக்கு காணப்படும் நிறைய. அந்த தழும்புகள் எல்லாத்தையும் நிரப்பி அந்த பழைய மாதிரி அந்த முகத்தை கொண்டாடுறதுக்கும் இது மிக உதவியாகவும் இருக்குது இந்த பீலிங்ஸ் வந்து. சிலர் முகத்தை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு அன்இவன் ஃபேஸ், ஒரு பக்கத்தில் கொஞ்சம் டார்க் கலர் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் ஒயிட்டாக இருப்பாங்க, ஒவ்வொரு பேச்சாக இருக்குமாங்க, அன்இவன் டோன்னு சொல்கிறேன். அது வந்து அந்த நேரத்தில் அப்படியான ஆக்கள் போய் ஒரு மேக்கப் போட்டாலும் அந்த மேக்கப்லேயே காட்டும், இந்த பக்கம் கொஞ்சம் கூட இந்த பக்கம் கொஞ்சம் குறைய எப்படி இருக்குன்னு. ஒரு சிங்கிள் டோனுக்கு உங்களோட முகத்தை அப்படி மாற்றுறதுக்கு இது இந்த பீலிங்ஸ் வந்து மிக உதவியாக இருக்கும். மற்றது இன்னொரு பிரச்சனை, சிலர் தோல் வந்து மிகவும் ரஃப்பாக இருக்கும் தொடையில். அதை வந்து ஸ்மூத்தாக அவருடைய தோலில் முக்கியமாக முகம், கழுத்து, அவங்களோட கை போன்ற பிரதேசங்கள் அவற்றை ஸ்மூத்தாக்குறதுக்கும் இந்த பீலிங்ஸ் வந்து உதவியாக இருக்கும். இது எந்த நோவும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து. பட் இதில் மிக மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த ட்ரீட்மெண்ட்டை அந்த உரிய காலத்துக்கு ஒரு தரம் சொல்கிற மாதிரி செய்து கொண்டு வரணும். மற்றது சிலர் வந்து எப்படி சொன்னால் இந்த பீலிங்ஸில் உள்ள நன்மை இதை சொல்கிறது லஞ்ச் டைம் பீல்ஸ் அண்டு வெளிநாடுகளில். ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்காருண்டா அவர் லஞ்ச் ஹவர்ஸுக்குள்ளே போய் இதை செய்துட்டு மீண்டும் வேலைக்கு போய் அவரை வேலையை செய்து கொள்ளலாம். மற்றது சிலருக்கு வந்து ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குது, வேறு செய்துட்டு இருக்கிறார்கள். அவங்க ஒரு திடீர்னு ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க் இருக்குது, இல்லாட்டி அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்யணும், அல்லது அவங்களோட ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி இருக்குது, அல்லது எங்கேயாலும் விசிட் பண்ணணும். அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து பார்ட்டி பீல்ஸ் இருக்குது. அதைத்தான் ஆக்ட்ரஸஸ் மற்றது எல்லோரும் நீங்கள் ஒரு இப்போ தலைமை தாங்கிறதுக்கு உங்களை இன்வைட் பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அப்போ எல்லார முகமும் உங்களால் இருக்க போகுது. அப்படியானதுகளுக்கு பாவிக்கிறதுக்கு பீல்ஸ் இருக்குது. அதை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பழி ரெண்டு இருப்பீங்க. ஒரு நாளைக்கு முதல் நீங்கள் பாவிக்கலாம். நீங்கள் ஒரு பீல்ஸ் ஒன்று செய்ததுக்கு பிறகு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கொள்வது மிக நல்லது. அதுக்கு பிறகு நீங்கள் நேரடியாக சூரிய ஒளி போகாமல் வழக்கமாக செய்கிற மாதிரி ரூட்டீன் நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு மேலால் சன்ஸ்க்ரீன் ஒன்று பாவிச்சு கொண்டிருந்தா நல்ல டே டைமில் வெளியில் போகிறதுக்கு அல்லது வீட்டில் இருக்கிறண்டாலும் நீங்கள் மாய்ஸ்சரைசரும் ஒரு சன்ஸ்க்ரீனும் மாத்திரம்தான் பாவிக்க வேண்டி வரும். அது ரூட்டீன் உங்களோட இதில் நீங்கள் ஒவ்வொருவரும் பாவிக்கிற ஒரு பொருளையும் நீங்கள் இதே மாதிரி பாவித்து கொள்ளலாம். நன்றி.